வணக்கம். வணக்கம். ஐ திங்க் சினிமா டிக்கெட் போட்டு ஆயிடுச்சு. ஒரு 2, 3, 4 டேஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இப்பதான் ஒரு ஏதோ ஃப்ளோ. கொஞ்சம் கண்டினியூஸா போட்டா நல்லா இருக்கும். ஆமா. ஆமா. ஃபர்ஸ்ட் போட்டு ரொம்ப கேப் விட்டாச்சு. இப்ப செகண்டுக்கும் இதுக்கும் இன்னும் பெரிய கேப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்ப ரிலீஸ் ஆகுது. நம்பாதீங்க மக்களே. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் கொஞ்சம் கம்மி. அந்த டீடைல்ஸ் கம்மியா இருந்த மாதிரி feel. ஆக்சுவலா அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. தெரிஞ்சது நிறைய இருந்ததுனால அப்படி ஃபீல் ஆனிச்சான்னு தேர்ட் பாப்போம் எப்படி இருக்கு. தேர்ட் பாப்போம். காற்று வெளியிடை படத்துல வந்து இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? இப்போ இந்த பாட்டுல வர இந்த போர்ஷனை கேளுங்க. இப்போ நீங்க கேட்ட இந்த ஃபீமேல் வாய்ஸ் ஒரு மேல் சிங்கர் பாடினதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, இது பாடினது பிரபல பாடகர் ஹரிச்சரன் தான். இந்த பாட்டு ரெக்கார்டிங்கப்போ மேல் போர்ஷன்ஸ் எல்லாம் பாடி முடிச்சுட்டு ஹரிச்சரன் கிளம்பும் போது ஏஆர் ரஹ்மான் ஃபீமேல் சிங்கருக்கு போட்டு காட்டுறதுக்காக ஃபீமேல் லிரிக்ஸையும் நீங்களே பாடி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனா ஹரிச்சரனுக்கே சர்ப்ரைசிங்கா அவர் பாடினதையே ஃபீமேல் வாய்ஸா மாத்தி பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தமிழ்ல நம்ம கேட்ட ஹிட் சாங்ஸ் அப்படியே மாத்திருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2ல பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே பாருங்க. இதோட பார்ட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்படி ஓகே, அது ஒரு மாதிரி கிளாரிட்டி மாறாது. கிளாரிட்டி மாறுதுன்றதோட எப்படி வாய்ஸ் கேர்லா மாறி இருக்கும். இல்ல, அவர் என்ன சொன்னிருக்காரு, அந்த இதுக்கு ரிஹர்சலுக்காக பாடி காட்டிடுங்க, அதே மாதிரி ஃப்ளோல பாட வச்சுக்கிறேன்னு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அப்படியே அதை தூக்கி போட்டுட்டாராம் படத்துல சேஞ்ச் பண்ணி. தெரியல, நம்ம அது மொபைல்லே சேஞ்ச் பண்ண முடியும் தானே அந்த மாதிரிலாம். ஸோ அவங்ககிட்ட இருக்குல்ல சிஸ்டம், அதை வச்சு இதை மாதிரி. 1992ல பிரசாந்த் ஸ்னேகா நடிச்சு வெளிவந்த படம் விரும்புகிறேன். தேவா மியூசிக்ல விரும்புகிறேன் படத்துல வந்து இந்த சாங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்ம ஊர்ல நிலப்பகுதிகளை 5 விதமா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த சாங்கை இந்த 5 வகை நிலப்பகுதிகளையும் ஷூட் பண்ணதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காடும் காடு பாட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. மலை சார்ந்த நிலமான குறிஞ்சி சாங்கோட அடுத்த போர்ஷன்ல வரும். அரும்பு மலரும் வசந்த காலம், ஆசை மலரும் பச்சை பசேல்னு வயல் சார்ந்த மருத நிலப்பகுதி தான் நெக்ஸ்ட். கடல் சார்ந்த நெய்தல் நிலப்பகுதி அடுத்து வருது. பெண்களை கண்டு மனம் துடித்ததில்லையே, காதல் வரும் என்று நினைத்ததில்லையே, உன்னை கண்டதும். கடைசியா பசுமையே இல்லாத மணல் சார்ந்த பாலை நிலப்பகுதியில பாட்ட முடிச்சிருப்பாங்க. பார்வப்பட்ட இடத்தில் புதுதார் ரத்தம் ஊறுதாத்தா. 2010 வருஷம் ஜீவா பூனம் பாஜ்மா நடிப்புல வெளிவந்த கச்சேரி ஆரம்பம் படம் சரியா போகலனாலும் டி இமான் மியூசிக்ல எல்லா பாட்டோட முதல் வார்த்தைகளுமே 2 டைம் வர மாதிரி எழுதியிருப்பாங்க. கடவுளே கடவுளே கச்சேரி கச்சேரி. ஆமால எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஆமா, நல்லா இருக்கும். எல்லாருமே படிச்சிருப்போம். அதாவது ஒரு லைன்ல வர கடைசி வார்த்தையை வச்சு அடுத்த வரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தமிழ் சினிமால 2 பாட்டு வந்திருக்கு. இந்த பாட்டு 1976ல கமல் ரஜினி நடிச்சு வந்த 3 முடிச்சு படத்துல வந்த வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். இப்போ நம்ம கேட்ட லைன்ல கடைசியில நீரலைகள்னு ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கும். இதே நீரலைகள்ங்கிற வார்த்தையை வச்சு அடுத்த வரியை தொடங்கி இருப்பாரு கண்ணதாசன். நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். இந்த அந்தாதி பேட்டர்ன்ல வந்து இன்னொரு பாட்டு சேரன் ஸ்னேகா நடிச்சு வந்த பிரிவோம் சந்திப்போம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல யுகபாரதி எழுதியிருக்காரு. ஈஸி தானே ஆக்சுவலி. நிறைய படத்துல ட்ரை பண்ணல, தெரியல, ஒரே மாதிரி இருக்கும். வெளிவந்த கோலமாவு கோகிலா படத்துல இந்த சீன்ல வர பிஜிஎம் நல்லா கவனிச்சு கேளுங்க. இதுக்கு முன்னாடி சர்க்கச்சது இல்லையா? யாரு ராஜா போதகர் நானு காத முன்னு திரும்பிக்கோ ஸ்கூல் பொண்ணு நீ சொல்லுங்கயா. இப்போ நீங்க கேட்ட இந்த இதுக்கு அடுத்த வருஷம் வந்து கேட்ட படத்துல நம்ம கேட்டு ரசிச்ச உள்ளாலா சாங்ல டியூனா யூஸ் பண்ணிருப்பாரு அனிருத். இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல.
இதே மாதிரி இன்னொரு படத்திலையும் அனிருத் பண்ணியிருக்காரு. மாரி படத்துல வர இந்த பிஜிஎம் சிவகார்த்திகேயன் நடிச்சு ரெமோ படத்துல செஞ்சிட்டாலே பாட்டுல ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு அனிருத். அதுல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு அப்படியே. ஆனா பார்த்த டக்குன்னு பார்த்தா தெரியலல்ல. வேட்டையாடு விளையாடு படத்துக்கு பண்ணின ஒரு பேக்ரவுண்ட் பீஸை யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷமான 2007 இந்த படமும் நல்லா இருக்கும். முன்னாடி படத்துல முதல் நாள் இன்று அப்படிங்கிற ஒரு பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாரு. கண்ணிலே எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அந்த தைரியத்துல தான் ப்ரோபோஸ் பண்ணேன். இந்த படம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப கிளைமேக்ஸ் பார்த்தது இல்ல. கிளைமேக்ஸ் நல்ல கிளைமேக்ஸ். தனுஷ் நடிச்சு வந்த யாரடி நீ மோகினி படத்துல இந்த இன்டர்வியூ சீன் எல்லாம் மறக்கவே முடியாது. இந்த சீனுக்காக யுவன் சங்கர் ராஜா போட்ட பிஜிஎம் வாமனன் படத்துல ஏதோ செய்கிறாய் அப்படிங்கிற பாட்டுல டியூனா யூஸ் பண்ணிருப்பாரு. இதுதான் அப்படியே என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். சீரியஸ்லி இது அது ஏன் பிடிக்கும்னு தெரியாது. அஜித் மாதிரி அந்த டைம்ல சிவாஜி, எம்ஜிஆர், அப்படி இருந்த டைம்ல ஜெயலலிதா தொடர்ந்து எம்ஜிஆர் கூடவே தான் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ முதல் முறையா சிவாஜியோட கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஜெயலலிதாக்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்ஜிஆரை விட்டு வந்த ஜெயலலிதாவுக்கு கண்ணதாசன் அந்த படத்துல ஒரு பாட்டை எழுதியிருந்தாரு. நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகாராணி. இது மாதிரியே கண்ணதாசன் அவர் சொந்த வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் அது ஒத்து போற மாதிரி சினிமால சிச்சுவேஷன்ஸ் வந்தா அது அப்படியே பாட்டுல எழுதிடுவாரு. அப்படி ஒரு டைம்ல சீனிவாசன் கிட்ட ஒரு உதவி கேட்டு போயிருக்காரு. ஆனா இவர் எதிர்பார்த்த உதவி அவரோட அண்ணன் கிட்ட இருந்து கிடைக்கல. இந்த ஆதங்கத்தை பழனி அப்படிங்கிற படத்துல சிவாஜிக்காக வந்த பாட்டுல எழுதியிருப்பாரு கண்ணதாசன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. சொந்த அண்ணன் உதவி செய்யலங்கிறதுனாலயே அதுக்கு உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த சிச்சுவேஷன், படத்துடைய சிச்சுவேஷன், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. அப்பவே அவசரமான இப்பலாம் திமுக இருந்த கண்ணதாசன் பிரிஞ்சு போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு. அப்போ 1968 முதலமைச்சரா இருந்த அண்ணா கேன்சரால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் முடியாம இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட கண்ணதாசனுக்கு வேற கட்சியில இருக்கிறதால நேர்ல போய் நலம் விசாரிக்க முடியாத நிலைமை. இந்த டைம்ல தான் தில்லானா மோகனாம்பாள் படத்துல கண்ணதாசனுக்கு பாட்டு எழுத வாய்ப்பு வந்துச்சு. அண்ணாவை நலம் விசாரிக்க அதே வாய்ப்பை பயன்படுத்தி கண்ணதாசன் எழுதின பாட்டு தான் முதலமைச்சரா இருந்ததால நிறைய பேர் கண்பட்டு அண்ணாக்கு உடம்பு சரியில்லாம போச்சுங்கிறத கூட அதே பாட்டுல இப்படி எழுதியிருப்பாரு. விவேக்கோட இந்த ஆவா செஞ்சிங் பிஜிஎம் தான் பின்னாடி சிறுத்தை படத்துல ராகமா சாங்ல யூஸ் பண்ணிருப்பாரு வித்யாசாகர். அப்படியா? சைனா சைனா என்ன தெரியல, நான் தான் பரமன். அப்படியே டெம்போ டவுன் பண்ணி பார்த்தேன். கோ 2 படத்துல இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கோ 2 நான் பார்த்தது இல்ல. இந்த சாங்ல மதன் கார்கே ஒரு வித்தியாசமான முறையில சரணத்தை எழுதியிருப்பாரு. சரணம் ஃபுல்லாவே எல்லா வார்த்தைகளுமே கோ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. கதையில போட்டு விட்டாங்க. நடந்து முடிஞ்ச சம்பவங்களை பாட்டில எழுதுறத பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சில நேரங்கள்ல நம்ம லிரிசிஸ்ட் கற்பனையா சில வரிகள் எழுதியிருப்பாங்க. எதிர்பாராத விதமா அது நிஜமாவே பின்னாடி நடந்துரும். அப்படி ஒரு சம்பவம் தான் இது. ஒரு டைம்ல பீக்ல இருந்த பாடகர் டி எம் சௌந்தரராஜன் நம்ம டி ராஜேந்தர் எழுதின ஒரு பாட்டை பாடினதுக்கு அப்புறம் டி எம் சௌந்தரராஜனுக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லாம போயிருச்சு. அப்படி டிஆர் என்ன லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னு பாருங்க. கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு. என் கதை முடியும் நேரம் இது. இன்னொரு பாட்டு அறச்சொல்லு பாடி அந்த படம் பாடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மார்க்கெட்டே போச்சு. 1982 காதல் ஓவியம்ங்கிற படத்துல வைரமுத்து நாதம் என் ஜீவனை பாட்டுல இந்த வரியை எழுதியிருப்பாரு. இந்த ரெக்கார்டிங் நடக்கும்
நடக்கும்போது ஜானகி அம்மாக்கு இந்த வரிகள் கொஞ்சம் மனசுக்கு சரியில்லாம இருந்ததால வைரமுத்து கிட்ட மாத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா சிச்சுவேஷனுக்கு இது கரெக்டா பொருந்துறனால இந்த வரியவே வச்சுக்கலான்னு வைரமுத்துவும் சொல்லி அந்த ஜானகி அம்மா பாட வச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா இதை பாடின ஜானகி அம்மாவோட கணவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு. இந்த விதவைங்கிற வார்த்தையை மட்டும் எடுக்க முடியுமான்னு கேட்டார்கள். மாற்ற வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். தன் கணவனை இழந்து நெற்றிப்பொட்டு இல்லாமல் பிரசாத்துக்கு வந்த பொழுது நான் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தேன். இன்னைக்கு வரைக்குமே பெரிய ஹிட். இந்த பாட்டோட பாடலாசிரியர் விவேகா எல்லா லைன்ஸுமே ரீ அப்படிங்கிற இடத்துல முடியற மாதிரி, அதாவது பாடும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல், அது ஒரு இன்டிமேட் பண்ற மாதிரி தானே. பட்டர்ஃப்ளை. இதே மாதிரி மௌனம் சம்மதம் அப்படிங்கிற படத்துல கல்யாண தேனிலா பாட்டுல கவிஞர் புலமை பித்தன் கூடலா ஊடலான்னு லா அப்படிங்கிற இடத்துல முடிகிற மாதிரி எழுதியிருப்பாரு. கண்ணதாசனும் இது முன்னாடியே பண்ணியிருக்காரு. லா அப்படிங்கிற இடத்துல முடிகிற மாதிரி ஒரு பாட்டை ஏற்கனவே எழுதியிருக்காரு. வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நீலா. நிறைய லா சொல்லிட்டீங்க, இன்னும் சில லாவை விட்டீங்க. நீங்க என்னடா நான் ஃபாதரின் லா, மதரின் லா, சன்னின் லா. 90s கிட்ஸோட ஃபேவரட் படமான சூரிய வம்சம் படத்துல பாட்டு எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் டைம்ல சரத்குமாருக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டை விரல்ல அடிபட்டதால ஒரு சாங் ஃபுல்லாவே கையை மடக்காமையே கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணிருப்பாரு. 90s விட நிறைய நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படி எல்லாம் இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த சாங்கை கேட்டாலே போதும். 1990ல சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படிங்கிற படத்துல வர ஒரு பாட்டுல அப்போ பிரபலமா இருந்த நாளிதழ்கள், வார இதழ் எல்லாமே வர்ற மாதிரி ஒரு டூயட் சாங்கை எழுதியிருப்பாரு வாலி. ஒரு ஹீரோவுக்காகவோ ஹீரோயினுக்காகவோ எழுதப்பட்ட பாடல்களை டபுள் மீனிங் தர மாதிரி சில கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு மீனிங் அந்த ஹீரோவோட கேரக்டர் பத்தி பேசும், இல்லனா அந்த சிச்சுவேஷனை பத்தி பேசும். இன்னொரு மீனிங் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி இசைஞானி இளையராஜாவை பத்தி பேசும். இந்த கான்செப்ட்ல வந்து சில பாடல்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் சில பாடல்கள் இருக்கு, அதை இப்போ பார்க்கலாம். அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்த ராஜா கைய வச்சா சத்யா படத்துல வர வளையோசை பாட்டுல இந்த வரிகள், பொண்ணு ஊருக்கு புதுசுங்கிற படத்துல வர ஓரம்போ, இதுல பண்ணபுரம் ராஜாவோட சொந்த ஊர், சின்ன தாய்ங்கிறது இளையராஜாவோட அம்மா பேர். ஒரே வரிகளை நம்ம கவிஞர்கள் 2-3 பாடல்கள் யூஸ் பண்றத பத்தி முன்னாடி வீடியோல பார்த்தோம். அப்படி வந்து இன்னும் சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். தீபாவளி படத்துல வர காதல் வைத்து சாங்லையும், பையா படத்துல வர என் காதல் சொல்ல நேரமில்லை பாட்டிலையும் ஒரே வரிகளை எழுதி இருப்பாரு நாமுத்துக்குமார். இந்த பாட்டு நல்லா இருக்கும். இது காமனா வந்துடும் அதை பத்தி பேசுற மாதிரி இருந்தா. அது ஆண்கள் இதயத்தை மெழுகில் படைத்த இறைவன் பெண்கள் பேச பேச அதை உருக வைத்தான் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான விஷயத்த நாமுத்துக்குமார் 2 பாட்டுல எழுதியிருக்காரு. இந்த படம் பார்த்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். அந்த கடவுள் அடடா ஆண்கள் நெஞ்சை மெழுகில் செய்தானடே. எனக்கு இந்த படம் பிடிக்கும். அது ஒவ்வொரு நொடியும் பெண்ணை கண்டால் ஒரு கிடவை தானடி.
இவ்வளவு ரொமான்டிக்கா எழுத வேற யாரால முடியும்? உலக மலர்கள் பறித்து பறித்து 2 பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டார். வைரமுத்து எழுதின இந்த வரிகள் தளபதி விஜயோட ஷாஜகான் படத்துல வந்துச்சு. இதே வரிகளை தல அஜித் நடிச்சு வெளிவந்த ஆனந்த பூங்காற்றி படத்திலையும் எழுதியிருக்காரு வைரமுத்து. தமிழ் ஒரே மாதிரி மீனிங் உள்ள மாதிரி கலைஞர்கள்ல வித்யாசாகரும் ஒருத்தர். எத்தனை நல்ல வித்தியாசமான பாடல்களை கொடுத்திருக்காரு. எம்டன் மகன் படத்துல வித்யாசாகர் ரியல் சவுண்ட்னு வித்தியாசமா ரியல் சவுண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் யூஸ் பண்ணாம கம்போஸ் பண்ணிருப்பாரு. இப்போலாம் நிறைய பேர் என்னடா இது ரிவ்யூங்கிற பேர்ல கதையை ஃபுல்லா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல வந்த நிறைய பாடல்கள்ல கவிஞர்கள் படத்தோட மொத்த கதையும் சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சங்கரோட ஐபடத்துல இந்த பூக்களே சாங் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வரும். ஆனா சர்ப்ரைசிங்கா படத்தோட கதையை இந்த பாட்டோட வரிகள்லயே சொல்லியிருப்பாரு மதன். அதேபடி ஒரு கட்டத்துல இந்த கூணன் தான் நான் லவ் பண்ண லிங்கேசன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காதலுக்கு அழகு தேவையில்லை, நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்வாங்க ஹீரோயின். ஆனா இதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. கூடனா இருந்த லிங்கேசனை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் பழையபடி நிமிர வச்சிருப்பாங்க எமி ஜாக்சன். இதுதான் கிளைமேக்ஸ். இதுவும் முன்னாடி இந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி சிங்கம் படத்திலையும் வைரமுத்து ஒரு பாட்டுல கதையை சொல்லியிருப்பாரு. கதைப்படி விஜய் சேதுபதி வெளிநாட்டுல வேலைக்கு போய் இருந்து போயிடுவாரு. கிளைமேக்ஸ்ல அவர் பிணம் தண்ணியிடம் இருந்துட்டு இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சாங்லயே எழுதியிருப்பாரு வைரமுத்து. அப்படியே அந்த படம் பார்த்திருக்கீங்களா? என்ன எறிந்தால் படத்துல வர மழை வர போகுதே சாங்லயும் ஒரே மியூசிக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு ஹாரி ஜெயராஜ். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த. அப்படியா? மை ஃபேவரட். இறுதி படத்துல வர ஒரு சாங்ல லிரிசிஸ்ட் விவேக் வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி அஞ்சலி கல்யாணத்துல வர இந்த பாட்டு ஃபுல்லாவே ஆலயமணி, காதல் தேசம், ஆதவன்னு தமிழ் சினிமால வந்து நிறைய படங்களோட டைட்டில்களை வச்சு எழுதியிருப்பாரு. புன்னகை மன்னன் விழுந்தார் பூவிடி வாசலிலே பொன்மன செல்வன் பார்வையிலே. சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர முதல் சாங் இதுதான். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. இந்த சாங்க வாலி எழுதிட்டு போய் கமல் கிட்ட கொடுக்கும்போது கமல் இதை பார்த்து பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த வரி தான். ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் சேந்த விஷ்ணுதாசன். இதுல வர ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது கமலோட அப்பா பேரு, ராஜலட்சுமி அப்படிங்கிறது கமலோட அம்மா பேரு. அதுக்கு அடுத்த வரியில வாலி தன்னை பத்தியே எழுதியிருப்பாரு. வாலியோட இயற்பெயர் ரங்கராஜன். தமிழ் சினிமால வந்து ஹிட் பாடல்கள்ல ஒளிஞ்சிருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த பாட்டு இருக்குல நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க வர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கிறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுல ஐ மீன் செகண்டை விட இதுல கொஞ்சம் நிறைய தெரியாதது இருந்துச்சு. ஆனா கண்ணதாசன் நிறைய அப்படிதான் பண்ணிருக்காரு போல. அவரோட சிச்சுவேஷனை வந்து படத்துல வரும்போது அப்படியே யூஸ் பண்ணி அப்பப்ப என்ன நடக்குதோ அவருக்குன்னு அமையுது பாரு. கரெக்டா அவருக்கு ஏதாவது லைஃப்ல நடந்தா அது தகுந்த மாதிரி அவருக்கு வர படத்துலயும் ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அதே மாதிரி பாட்டு நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டோட தேர்ட் நல்லா இருந்தது. நிறைய தெரியாததா இருந்தது. அந்த ஐயெல்லாம் வந்து இப்பதான் நான் கேக்குறேனே. சூப்பர். அதெல்லாம் நல்ல இது வந்து முன்னாடி எழுதுன அது சம்டைம்ஸ் அவங்க எப்படியும் கதை சொல்லிடுவாங்கல்ல. சோ அந்த இன்புட் எல்லாம் போட போறப்ப அவங்கள மீறியே வந்துரும் போல இருக்கு அந்த மாதிரி. ஆனா நம்ம கவனிச்சிருந்தாலும் நம்மளே கண்டுபிடிச்சிருக்கலாம்ன்ற நிறைய விஷயம். இல்ல கவனிச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். நான் நார்மலா கவனிச்சிருக்க மாட்டேன். இதே மாதிரி அடுத்து 4th பார்ட்ல சீக்கிரம் சந்திப்போமா? அது வரைக்கும்